Hi friends, welcome to Priya's Aari World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேமுக்கு எப்படி நாடா சுற்றி நம்ம கிரிப்பாக வச்சுருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நீங்கள் நாடாவை எப்படி ஃப்ரேமில் சுற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இதில் வெளியே இருக்கிற ரிங்க்கு தான் நம்ம சுற்ற போகிறோம், உள்ளே இருக்கிற ரிங்க்கு சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுற்றிக்கோங்க. ஸோ அந்த வெளியே இருக்கிற ரிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாத்தை போடும்போது அந்த கிளாத்து வந்து அதில் பட்டு லைட்டாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சுற்றிட்டோம்னா கிளாத்தும் டேமேஜ் ஆகாது, நமக்கு வந்து நல்லா க்ரிப்பாக கிளாத் வந்து நிற்கும் ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ இந்த நாடாவை வந்து இப்படி தான் நம்ம சுற்றிகிட்டே போக போகிறோம். ஸோ க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஸோ அந்த ஃப்ரேம் மேலே லைட்டாக எல்லா சைடுமே க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே அந்த நாடாவை வந்து நாம் சுற்றும் போது அது வந்து நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எப்பயுமே அது வந்து பிரிஞ்சு வராது. ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க. அந்த நாடாவோடைய எண்டை வந்து ஃபஸ்ட்டு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றுங்க. இப்போ நான் சுற்றுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களும் சுற்றுங்க, மெதுவாக சுற்றுங்க. ஸோ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்தது ரெண்டாவது ரொட்டேஷன் போகிறப்ப ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணதுக்கு பக்கத்துலேயே போடுங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி கேப் விட்டெல்லாம் போட வேண்டாம். ஸோ முதல்ல போட்டதுக்கும் அடுத்தது போட்டதுக்கும் கேப் இல்லாமல் அப்படியே கண்டினியூவாக சுற்றிட்டு வரணும். ஸோ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தடவையும் நாடாவை வந்து ரிங்குக்குள்ளே விட்டு விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து நாடா வந்து சுற்றிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்பப்போ வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றிட்டேன். ஸோ முதலுக்கும் ரெண்டாவதுக்கு இடையில கேப்பே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரியே சுற்றுங்க. இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. ஸோ ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து அந்த டேப்பை உள்ளே வந்து விட்டு விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கிராஸாக சுற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேராக சுற்றலை, கொஞ்சம் கிராஸாக சுற்றிட்டு வரேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நேராக சுற்றினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ கொஞ்சம் கிராஸாக சுற்றுங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து உள்ளே சுற்றி சுற்றி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ கம் போட்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு சுற்றிட்டேன். இப்போ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மறுபடியும் கொஞ்சம் கம் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சுற்றலாம். மொத்தமாக எல்லாத்துக்கும் போடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் தூரம் போட்டு போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சீக்கிரம் வந்து அந்த கம் வந்து ட்ரை ஆகிடலாம், இல்லைன்னா உங்கள் கையில் வந்து படலாம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு சுற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து பாதி சுற்றிட்டேன். இப்போ இன்னும் மிச்சம் வந்து இருக்கிறத எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன். ஸோ சேம் மெத்தட் அப்படியே தான் போட்டுட்ருக்குறோம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நாம் வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா கம் போட்டு கடைசியாக ஒட்டி நான் வந்து மிச்சம் இருக்கிற நாடாவெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து க்ளூ காஞ்சிருச்சு. ஃபுல்லாக அந்த ரிங்கு எல்லாமே சுற்றிட்டோம். நம்ம சுற்றவே அது வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த உள்ளே போடுறோம் இல்லையா, அந்த ரிங்கை எடுத்து இந்த ரிங்கோட ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கிளாத் போட்டோம்னா நமக்கு வந்து க்ரிப்பாக நிற்கும். ஸோ இதுதான் நாடாவை வந்து சுற்றுற மெத்தடு. ஸோ இதில் வந்து ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணி நாம் வந்து கிளாத்தை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.